படுத்த படுக்கையாக இருந்தேன், ரொம்ப நாள் என்னால் வேலைக்கு போக முடியல, இடுப்பு தண்டுவடம் பிரச்சனை, நடக்க முடியல, என்னால் ரொம்ப நேரம் நடக்க முடியல, நிற்க முடியல, வேலை செய்கிறதுக்கு என்னுடைய உடல் வலிமை இல்லை, எல்லாம் சரியாகக்கூடிய காலம் இந்த காலத்தில் இருக்கு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, செவ்வாயுடைய பரிகாரம் மட்டும் செய்தால் போதும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் முருகனை சுட்டி காட்டுகிறது. உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயமோ பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்திற்கோ செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் சென்று செவ்வரளி பூ கொடுத்து அர்ச்சனை செய்து வரும்பொழுது இந்த உபாதைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு மீண்டும் உங்களுடைய பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புவதற்கு நிச்சயமாக இந்த கிரகம் உங்களுக்கு உதவி செய்யும். அதோட 7க்குரிய சுக்கிரன், அவரே 12க்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உள்ளார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் பேசி சரி செய்து கொள்வது சாலச் சிறந்த காலம் இது. இல்லை என்றால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு உங்கள் பிரிவை கொடுத்து விடுகிறது. ஏனென்றால் 12ஆம் இடம் பிரிவு என்பதனால் நீங்கள் சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு பதிவாக சொல்கின்றோம். 8ஆம் அதிபதி 3இல் இருக்கிறார். இந்த 8ஆம் அதிபதி 3இல் இருக்கிற காலகட்டம் அப்படின்னா புதன் டாக்குமெண்டேஷன், காலி மன, இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்து அதற்கு உரிய நபரிடம் நீங்கள் விளக்கம் பெற்று அதை நிவர்த்தி செய்து கொள்ள செய்யும் பொழுது நிவர்த்தி ஆகிவிடும். இல்லையெனில் அதன் மூலமாக சில சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய காலமும் ஏற்படுகிறது. தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சனி நல்ல நிலையில் தான் இருக்குது, ராசியில் 5இல் இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, புதிய தொழிலோடு ஏற்கனவே செய்து கொண்ட இந்த தொழிலை விஸ்தரிப்பு செய்வதும் விரிவாக்கம் செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நிலையில் இந்த விருச்சக ராசி அப்படிங்கிற அமைப்பு முன்னேற்றம் தான் ஏற்படுகிறது. உடல்நிலை அமைப்பு